சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் வரா பாரு, அங்க பாரு, நடந்து வரால அவதான். ஏய், வேலையில எந்த பிசுறும் தட்டக்கூடாது, தெரியுதா? மிஸ் ஆகுதுண்ணே, பாத்துக்கலாம். சொன்ன மாதிரி செய்யணும். சரிண்ணே. ஏதாவது தப்பு நடந்துச்சு மொத்தமா எல்லாரும் நின்று கம்பி எண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. அண்ணே, நீ பணத்தை மட்டும் கரெக்டாக வாங்கி கொடுத்துரு, மற்ற வேலையெல்லாம் தானா நடக்கும். ஏய், வேலையை முடிங்கடா, சொன்னதுக்கு மேலேயே பணத்தை வாங்கி தரேன். சரிண்ணே. பாரு, தூக்கும் போது ஆள் இருக்காங்களான்னு பார்த்து தூக்கணும். சரிண்ணே. சும்மா சினிமாவில் வர்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் தூக்கி ஊருக்கே காட்டி கொடுத்துடாதீங்க, என்ன புரியுதாடா? எல்லாம் கரெக்டா பாத்துக்கிறோண்ணே, நீங்க கிளம்புங்க. ஏய் வராடா, அந்த பொண்ணை விட்டுறாதீங்கடா. சரிண்ணே. போடா. டேய், பொருள் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குடா, ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கிடலாம். நீ வண்டி எடு. சொல்லிட்டு இருக்கேன். அமைதியா வாங்க. கேட்க மாட்டேன். காப்பாத்துங்க. வண்டி ஆளு இல்ல நேரமா பார்த்து விடுறா, அப்பதான் இவளுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியும். சரிடா. சீக்கிரம் புடிச்சுக்கடா. இன்ஜெக்ஷன் போடுறா. நல்லா புடிச்சுக்க.
கையை போடுறா. டேய் எக்ஸ்ட்ரா போட்டா பிரச்சனை ஆயிடும். கரெக்டா அளவா போடு. வண்டி வரது போறதெல்லாம் தெரியக்கூடாது. சுயநினைவும் இருக்கணும். ஆனா எங்க இருக்கோன்றது அவளுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? பார்த்து போடு. சரிடா. போட்டாச்சு. டேய் வண்டி ஏறா. டேய் என்னடா கரெக்டா இருக்காளா? ஏய் ஏய் எந்திரு. ஏய் கேக்குதா? எந்திரு எந்திரு சொல்றல. ஏய் ஏய் டேய் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்ப இவளை இறக்கி விட்டா ஒன்றும் தெரியாது. மெயின் ரோடு போய் எங்கேயாவது நிறுத்து. அப்படியா? சரி நிறுத்திடுறேன். போ போ போ. டேய் நேராவே போ. சரிடா. டேய் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம்ல? ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. சரிடா நான் பாத்துக்கிறேன்டா. டேய் வீட்டை போன்ல இருக்குடா, நாம எடுத்துக்கலாமா? டேய் வேணாம் வேணாம், போனை உள்ளே வச்சிரு. போனெல்லாம் எடுத்துட்டு போனா தேவையில்லாம மாட்டிக்குவோம். புரியுதா? டேய் சீக்கிரம் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நம்ம இறக்கி விட்டுறலாம். டேய் செம்மையா இருக்கடா. இவ்வளவு எப்படி சும்மா விட்டு போறதா என்ன? டேய் வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். புரியுதா? டேய் இவ்வளவு ரோட்ல இறக்கி விட்டு நமக்கு என்னடா கிடைக்க போகுது? டேய் ரோட்ல இறக்கி விட்டா அவளா அடிபட்டு சாவா. இல்ல பின்னாடி வர எவனாச்சும் நீ நினைச்ச மாதிரி அவனும் நினைக்கலாம்ல.